தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வவியாபி மகா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் படமாமதனம் கலியுதயம் காஞ்சமன் யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. அனுபவத்தோட தலைப்பு கொஸ்டின் பேப்பரையும் லீக் பண்ணி கால்குலேட்டரையும் கொடுத்த பெரியவா. கொஸ்டின் பேப்பரையும் லீக் பண்ணி கால்குலேட்டரையும் கொடுத்த பெரியவா. இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணதெல்லாம் பண்ணுங்க, தினமே பாருங்கள். ஒருத்தருக்கு படிக்கவே முடியல, உடம்பு பிரச்சனையாக இருக்குது, உடம்பு சரியில்லை அப்படின்னா பக்தராக இருந்தால் பெரியவா கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணிடுறா. கையில் வந்து கால்குலேட்டர் கிடைக்கலன்னா பேப்பர் அட்டன் பண்ணுறதுக்கு ஆன்சர் பேப்பர் கால்குலேட்டர் ஒன்றுனா கால்குலேட்டர் கொடுக்குறா அப்படின்னா பெரியவா தான் பரமேஸ்வரன் ஆகிடுதேன். இது வந்து சித்ரா அப்புறம் பாலசுப்ரமணியம் கப்புள் வந்து குரு பூஜா அற்புதங்கள் அப்படின்னு குரு பூஜா மிராக்கிள்ஸ் அப்படின்னு நம்ம ஜிஆர் மாமா இருக்கா நங்கநல்லூரில், அவள் கொடுத்த அந்த இதுபடி அவள் அந்த குரு பூஜை பண்ணியிருக்கா. அதில் வந்த ஒரு அனுபவமாக இருக்குது. இதில் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது அவளுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது. அந்த அவள் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்க டைம். அப்போ அவளுக்கு எக்ஸாம் வந்து நடக்கிறது. ஒரு வாரம் கண்டினியூஸாக எக்ஸாம் இருக்கான். 6 நாள் போயிடுத்து எக்ஸாம், பிரச்சனை இல்லை. 7வது நாள் போகிறதுக்கு முன்னாடி 6வது நாள் போயிட்டு வந்த உடனே நான் எடுத்தேன்னா உடம்பு சரியில்லாமல் போயிடுத்து. ஜுரம் வந்து சர்றான டெம்பரேச்சர் ஏறி ஹை டெம்பரேச்சருக்கு போயிடுது. அப்போ மாத்திரை எடுத்துக்கணும், இன்ஜெக்ஷன் போடணும், எல்லாம் நடக்கிறது. இருந்தாலும் படிக்க முடியாது. அது உடம்பு வந்து போட்டு வாட்டி பின்னி எடுக்கிறது. ஒன்றும் படிக்க முடியலையாம். நல்லா படிக்கணும், என்ன தான் ஏற்கனவே படிச்சிருந்தாலும் ரிவைஸ் பண்ணி ஆகணும். ஒரு தடவையாவது பண்ணால் தான் மைண்டில் ஞாபகத்தில் இருக்கும். இப்படி இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு வந்து ஆக்சுவலி குரு பூஜை பண்ணுறா அவள் அம்மா அப்பா. அப்போ தான் பண்ண ஆரம்பிச்சிருக்கா வேறு ஒரு விஷயத்துக்காக. அதை நம்ம எதுக்குன்றதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அவளுக்கு வந்து அவள் பண்ணும்போது அந்த மகாபெரிய அவளுக்கு நல்ல பக்தர்கள் தான் அவள். இந்த பொண்ணுக்கு பக்தி வந்திருக்கு. அதனால் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி பெரியவா நமஸ்காரம் பண்ணிவிட்டு கிளம்பி போருமே கொஞ்சம் கொஞ்சமாக பெரியவா உள்ளே வந்துடுவார். பெரியவா அனுகிரகம் பண்ணணும்னா பெரிய ஸ்லோகம்லாம் சொல்ல வேண்டாம், பயங்கரமான பக்தியெல்லாம் வேண்டாம், ஆத்மார்த்தமான பக்தி இருந்தால் போகணுன்றது தான் இதை காமிக்கிறது. அந்த பொண்ணு எதுவும் பெரிய ஸ்லோகம்லாம் சொல்லிடல. பெரியவா மேலே ஒரு பெரியவா வந்து தான் பரமேஸ்வரன் தெரிஞ்சிருக்கு. வந்து நமஸ்காரம் மகாபெரிவான்னு தாடையில் போட்டுன்ட்டு கிளம்பி போகிறா காலேஜுக்கு. இப்படி தான் நடந்திருக்கு. அப்போ தான் வந்திருக்கு பக்தின்றத பெரியவா மேலே நேராக வந்திருக்கு. அது போருமே இப்போ என்ன பண்ணுறா, அவள் என்ன பண்ணலான்னு தெரியல. உடம்பு இப்படி படுத்து எடுக்கிறது. நாளைக்கு ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணி ஆகணும். பண்ணல அப்படின்னா மிஸ் ஆகிடுதுன்னா எப்படியுமே அந்த கிரேடு கிடைக்காது அவளுக்கு. ஏன்னா ஃபைனல் எக்ஸாம் என்ன பண்ணலான்னு தெரியல. அதனால் ஏற்கனவே இருக்க அந்த கொஸ்டின் பேங்க் இருக்கும் இல்லையா, அது பழைய இது வந்து இந்த மாதிரி இது ஃபைனல் எக்ஸாமுக்கு இந்த கொஸ்டின், இந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த கொஸ்டின் பேங்க்குன்னு, அதில் ஸ்ட்ரெயிட்டாகவே எத்தனை கொஸ்டின் வருமோ அந்த கொஸ்டினை செலக்ட் பண்ணியிருக்கா. இவ்வளவே கொஸ்டின் பேங்க்கில் சிலது இம்பார்ட்டண்ட் எதுவாக இருக்குமோ அது ஒன்று செலக்ட் பண்ணி அந்த ஒரு 5-6 கொஸ்டின் எது இருக்கோ அது எல்லாத்தையுமே தரவாக அதை மாத்திரம் படிச்சிருக்கா. அது ஓரளவுக்கு ரிவைஸ் பண்ணிட்டா. அதுக்கு மேலே டைம் கிடையாது, உடம்பு ஒத்துக்கலை, ஈடு கொடுக்கல. அதனால் அதை மாத்திரம் பண்ணிட்டு பெரியவாளை நம்பிண்டு திருப்பி நமஸ்காரம் பண்ணிவிட்டு பெரியவா கிட்ட கிளம்பி போகிறான். அந்த பக்தி இருக்குது. அது பெரியவா பார்த்துட்டே இருக்கா. பெரியவா தான் கூடவே வந்துட்டு இருக்க போகிறாளே. அங்கே போனால் எக்ஸாம் ஹாலுக்கு போனால் கொஸ்டின் பேப்பர் வந்தது. ஃபஸ்ட்டு மிராக்கிள் நடந்தது. இவ என்ன கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணாலோ, ஆன்சர்ஸ்லாம் படித்து தரவு பண்ணாலோ அந்த கொஸ்டின் மட்டும்தான் அங்கே வந்திருக்கு. வேறு எதுவும் வந்துடல, முடிஞ்சுது. அப்போ ஈஸியாக எழுதிடலாம். ஆனால் உடனே அடுத்த சோதனை ஒன்று வரும். அடுத்த சோதனை என்னன்னு கேட்டால் கையில் வந்து கால்குலேட்டர் இல்லை. அது நடுவில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து மேக்ஸ் ஓரியன்டாகவும் இருக்கும் போல இருக்குது. கையில் கால்குலேட்டர் நிச்சயமாக வேணும். எடுத்துட்டா நான் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். உடம்பு வேறு சரியில்லை இல்லையா, அதனால் அது மனசும் அது சரியாக கான்சன்ட்ரேஷன் இருக்காது, விட்டாச்சு. கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் எழுத போகிறது அது பூருமே அதுவே நல்லா. பெரியவா வந்து கொஸ்டின் பேப்பரை லீக் அவுட் பண்ணிட்டா முதல்லையே. அதனால தான் அந்த கொஸ்டின் பேங்க்கில் செலக்ட் பண்ணது பெரியவா தான் பண்ணியிருக்கா. இவன் எங்கே பண்ணியிருக்கா? இவ பண்ணது வந்து பெரியவா கொடுத்த புத்தியில் தான் நடந்திருக்கு. அதே கொஸ்டின்ஸ் தான் அங்கே வந்திருக்கு, நம்பர் மாறாமல் வந்திருக்கு. அதனால்
இப்போது கால்குலேட்டருக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா அந்த மேல் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பா, ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே மிக்சடாக தான் இருப்பா போல இருக்குது இதில் அந்த காலேஜில். அதனால் இதுக்கு முன்னாடி ஒரு பையன் உட்காந்துட்டுருக்கான். அந்த பையன்கிட்ட உன்னோட கொஞ்சம் இது கால்குலேட்டர் கொஞ்சம் கொடுக்குறியா, நீ பண்ண முடியுமா உன்னால் அப்படின்னு கேட்டிருக்கா. யூஸ் பண்ணிக்கிட்டோமான்னு. அந்த பையன் எங்கே கொடுப்பான், அதெல்லாம் சொல்லவா எனக்கு. நான் சொல்கிறேன், அந்த பையன் அவனோடதை கொடுக்க மாட்டான். அவன் தனி பத்திரமா வச்சுட்டு இருக்கான், தனியாக ஒதுக்கி அவள் கண்ணில் படாமல். ஆனால் வேறு ஏதாவது ஒன்று இருக்குமா, அந்த டெஸ்க்கு மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் தான் உட்காந்து எழுதுறா. கீழே கீழே ட்ராயர் மாதிரி இருக்கும், அது ஓப்பன் ட்ராயர் தான். அது என்ன, அது உள்ளே இப்படி தலையை விட்டு இப்படி பார்க்குறானா. அங்கே என்ன இருக்க போகுது, ஒன்றும் இருக்காது. சும்மா வெறுமை பார்க்கலாம், அவ்வளோதான். மரத்தில் ஆனது இல்லையா, அதில் என்ன இருக்க போகுது. அந்த பையன் பார்க்க ஆச்சரியம், அங்கே ஒரு கால்குலேட்டர் ரெடியாக இருக்குது. அது அவனோட கால்குலேட்டரில் அவன் தனியாக வச்சுன்னு இருக்கான். உடனே அதை எடுத்து இவகிட்ட கொடுத்துட்டான். முடிஞ்சுது கதை. ஆன் பண்ணா பாட்டு கால்குலேட்டர், பாட்டுக்கு எக்ஸாம் அழகாக முடித்தா. போனால் எல்லாத்துலையும் நல்லா மார்க் வாங்கினா. வீட்டுக்கு போனவுடனே அம்மா கிட்ட சொன்னால், அம்மா பெரிய ஒரு 2 மிராக்கிள் நடந்ததுமா. ஒன்று, நான் என்ன கொஸ்டின்ஸ் கொஸ்டின் பேங்க்லேருந்து செலக்ட் பண்ணணும். வேறு வரிசையாக சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் இல்லை, இது இருக்கும் இல்லையா, சாப்டர்ஸ். அதில் ஒவ்வொன்றத்தில் இதுன்னு அது மட்டும் அப்படியே நேராக அதே தான் வந்தது. நம்பர் மாறாமல் அதே வந்தது. கால்குலேஷன் பண்ண வேண்டியதாக இருந்தால் அந்த நம்பர்ஸ் கூட மாறாமல் அப்படியே வந்தது. அதனால் நான் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணதுனால அப்படியே பண்ணிட்டேன். அடுத்தது செகண்ட் மிராக்கிள் என்னென்னா, நான் கால்குலேட்டரை விட்டுட்டு போயிட்டேன், எடுத்துன்னு போக மறந்துட்டேன். கடைசியில் பார்த்தா அது மாதிரி இந்த மாதிரி ஒரு பெரிய மிராக்கிள் நடந்தது. பக்கத்தில் இருக்க பையனை கேட்டேன். அவன் அவன் தான் கொடுக்கலான்னு அப்படி குனிஞ்சு இப்படி பார்த்தான். அவன் என்ன அங்கே சும்மா இப்படியே பார்த்தா அங்கே ஒரு கால்குலேட்டர் இருந்தது, அதை எடுத்து எனக்கு கொடுத்தான் அப்படின்னு. இது அவள் எதுவும் அவள் சொல்லலை, நான் சொல்கிறேன். அதான் வச்சுருக்கேன். கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணது பெரிய, அதுக்கு நான் தான் தலைப்பு கொடுத்துருக்கேன். அவள் நடந்த இன்சிடெண்ட்டை தான் சொன்னான். கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணது பெரியவா தான், பெரியவா தான். கால்குலேட்டர் கொடுத்ததும் பெரியவா தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி யாரோ வந்திருப்பா, அந்த ஸ்டூடெண்ட்டை விட்டுட்டு போயிட்டுருப்பா, கால்குலேட்டர் மறந்து போய். ஏன் விட்டுட்டு போக வச்சுருக்கா பெரியவா அப்படின்னா, இந்த பொண்ணு அது வராள், இந்த இப்போ கீதா பாலசுப்ரமணியம் அவரோட பொண்ணு வருது, அந்த பொண்ணுக்கு தேவைப்படுறதுன்னு விட்டுட்டு போக வச்சுருக்கா. இதுக்கு முன்னாடி எக்ஸாம் நடந்திருக்கும், அவள் விட்டுட்டு போயிடுத்து அந்த பொண்ணு. யாரோ பையனோ பொண்ணோ இவளுக்கு கிடச்சிருக்கு. அதுதான் பெரியவா அனுகிரகம் விரதம் பண்ணுறார். ஜெயசங்கர ஹரிசங்கர மகாபிரிய பாதமேச்சரணம்.